ராஜேஸ்வரி, நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள பல்வேறு அணிகளுக்கிடையேயான நீதிமன்ற வழக்குகள், தேர்தல் ஆணைய புகார்கள் மீது எப்போது உத்தரவு, என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதன்படி அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளராக இருந்த இப்போதைய ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கும் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவின் கொடி சின்னத்தை இபிஎஸ் பிரிவு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த புகாரின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். அதில் இருதரப்பு வாதங்களும் நடைபெற்றன. இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்கள் நிறைவடைந்தன. அந்த வாதத்தின்படி அதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களே அந்த கொடி சின்னம் மற்றும் அதிமுகவில் உள்ள ஆவணங்களை பயன்படுத்துவதற்கு உரிமை பெற்றுள்ளார்கள் என்று பல்வேறு நீதிமன்றங்களில் தீர்ப்பு அளித்திருப்பதால் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. அதற்கு புகழேந்தி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் பொதுக்குழுவில் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மற்றும் அதிமுகவின் சின்னம் மற்றும் கொடியை அவர் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று புகழேந்தி தரப்பில் கோரப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பொதுக்குழு தீர்மானத்தின் நகல் மற்றும் அதிமுக பொதுக்குழு தொடர்பாக பல்வேறு நீதிமன்றங்களில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு ஆகியவற்றை பார்த்த பிறவே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து இந்த வழக்கின் மீது தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் கொடி சின்னம் பயன்படுத்துவது எந்த அணி பயன்படுத்தலாம் என்பது குறித்து முடிவெடுக்க வழிவகுக்கும் மிக முக்கியமான ஒரு புகாரின் மீது டெல்லி உயர்நீதிமன்றம் நாளை முக்கியமான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது. ராஜேஸ்வரி.